அன்பு தம்பி தினா தினகரன் அவர்களே வணக்கம். அழகான செய்திகளை ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணுறீங்க. நான் பல நண்பர்கள் உங்களுக்கு ஃபேனு, நானும் உங்களுக்கு ஒரு விசிறி என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மொழி ஆளுமையும், இந்த மொழி ஆளுமை, இந்த விழிப்புணர்வு, இந்த முற்போக்கான சிந்தனை, மூடப்பழக்கங்களை அழித்து ஒழித்த நிலை மீண்டும் மூட பழக்கங்கள் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக அங்கே போக வேணாம். அண்ணாவை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது புல்லரிச்சு போச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திருவிக்கா உயர்நிலைப் பள்ளியில் அரை ட்ரவுசர் போட்டு, ஹவாய் செருப்பு போட்டு, வெள்ளைச்சட்டை போட்டு படித்து கொண்டிருந்த காலத்திலிருந்து அண்ணாவினுடைய மேடை பேச்சுகளை ஒரு பழைய சைக்கிளை வச்சு ஓட்டிட்டு போய் தேடி பிடிச்சி ஒவ்வொரு இடமா நேர்முகமாக கேட்டு நான் உணர்ந்து ரசிச்சிருக்கேன் அண்ணாவுடைய மொழியை. அவருடைய தமிழ் பயன்பாட்டையும் சரி, ஆங்கில பயன்பாட்டையும் சரி தேடி போய் கேட்ட நேர்முகமாக கேட்ட அனுபவம் உண்டு. தந்தை பெரியாருடைய பேச்சுக்களையும் அந்த பள்ளி பருவத்திலே தேடி போய் கேட்டது உண்டு. என்னுடைய தாய் மாமா அற்புதமான சிந்தனையாளர், தமிழ் ஆளுமை உள்ளவர். குருசாமி பிள்ளைன்னு பேர். அவர் கணக்கு பிள்ளை. அவர் மூலமாக அவர்கிட்டேருந்து நான் யோகாவும், இந்த தமிழ் அறிவும், இந்த தமிழ் அறிஞர்களுடைய தொடர்புகளையும் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த வகையில் நீங்கள் பல எடுத்துக்காட்டுகளையும் பல செய்திகளையும் பதிவு பண்ணும் பொழுது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான்லாம் அந்த திருவிக்கா மண்ணில் வளர்ந்த செடிகள், வளர்ந்த மரங்கள். பயணங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. பனிமூப்பு அடைந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது எனக்கு. இந்த நண்பர்கள் குழு, நம்மளுடைய திருவிக்கா மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் குழு பல நற்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் உங்களை நான் காண முடியல. நானும் கொஞ்ச நாளாக போகலை, எனக்கும் ஓய்வு இல்லாமல் சில வேலைகள் இருந்ததுனால. ஆகவே தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அழகான இந்த தமிழெல்லாம், இந்த திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிடர் கழகம் வந்த பிறகுதான் தமிழ் ஆளுமையும் ஆங்கில புலமையும் நம்மளை போன்ற கூட்டங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், படிக்க வைத்தார்கள். இதில் இந்த ரிசர்வேஷன் ஒன்று கொண்டு வந்த பொழுது அண்ணா, கலைஞர், இந்த பிள்ளைங்கள்லாம் இவங்கெல்லாம் இருந்த பொழுது ரொம்ப முக்கியமாக இந்த ரிசர்வேஷனை முழுமையாக பயன்படுத்தின காரணத்தினாலாம் என்னை போல அடித்தட்டு மக்கள் எல்லாம் ஒரு ஆராய்ச்சி துறையில் சென்று அதில் மிகப்பெரிய அளவில் உழைத்து வெற்றி காணுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தார்கள். இல்லைன்னு சொன்னால் ஒரு 3% கூட்டம் தான் எல்லா இடத்துலையும் போய் உட்காந்துருந்துச்சு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்ஐசியில் முழுமையாக அந்த சேர் பொசிஷன் எல்லாம் அவனுங்க தான் ஆளுமை. நான் இதையெல்லாம் பிரிவினையாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. தமிழகத்தில் ஊடுருவி போன மூடப்பழக்கங்கள், முட்டாள்தனங்களுக்கு இந்த கூட்டங்கள் தான் காரணம். தீர்வுகள் கிடைக்கும், தீயதற்கு எப்பவுமே தீர்வுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிற அன்பு தம்பி தினா அவர்களே.